ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்மளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்தவரைக்கும் ரெகுலேஷன் 2025க்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் CS25C02 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 2025 ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CS25C02 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் அல்கோரிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃப்ளோ சார்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று, பிசிரோ கோடு ரொம்ப முக்கியமான ஒன்று, கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ரிசர்வ்டு வேர்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று, டிஃபரன்ஷியேட் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் இன் பைத்தான் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக இம்போர்ட் இன் பைத்தான் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு நான் இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். இது போக நான் வந்து ரெட் கலர் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். எல்லாமே ரிப்பீட்டடாக இதுக்கு முன்னாடி கேட்டது தான். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கனாலே இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது போக நீங்கள் 2 மார்க்ஸ் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம், படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு இது ப்ரோக்ராமிங் பேப்பர் அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட்ஸும் கேட்கலாம். ஸோ அதனால் பேசிக் சின்டெக்ஸ் அது மட்டும் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ அதை அப்படியே நீங்கள் ஜென்ரலாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்கோரிதம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் அல்கோரிதம் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் அல்கோரிதம் எப்படி ரைட் பண்ணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அதை கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பில்டிங் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் பர்பஸ் ஆஃப் பாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட்ஸ் யூசர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இஃபல் ஸ்டேட்மெண்ட்டு, லூப்ஸு, அந்த சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் பேசிக்காக இருக்கிற அந்த சின்டெக்ஸ் அதாவது லூப் ஸ்டேட்மெண்ட்டும் ஸோ அதுபோக வந்து அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்குரிய கான்செப்ட்ஸ்லாம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இதில் என்ன கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேசிக் சின்டெக்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் ப்ரோக்ராமிங்கும் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஃபிபோனசி, ப்ரைம் நம்பர், ஃபேக்டர் இந்த 3லேருந்து கேட்கலாம். ப்ரோக்ராமிங்கில் இதான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த 3மே பேசிக்ஸ் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து கேட்கலாம். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்கணும்னா இதில் வேறு கான்செப்ட் கூட கேட்கலாம். ஆனால் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ நான் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு கான்செப்ட் கேட்டாலும் அது ரிலேட்டடாக நீங்கள் உங்களால் வந்து ஓனாக ரைட் பண்ண முடியும். ஃபங்க்ஷன்ஸ் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. ரெகர்ஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைடிங் ரிட்டன்டன்சி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு பார்ட் பியில் உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் பாசிங் இன் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெகர்சிவ் அண்ட் லேம்டா ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் புது சப்ஜெக்ட்லாம் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ரெகர்சன் அண்ட் வித்தவுட் ரெகர்சன் ஃபேக்டோரியல் ஃபிபோனசி இந்த இதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங் தான் கேட்பாங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே ப்ரோக்ராம் வந்து நான் கொடுத்துருக்க வந்து ஜென்ரலாக கேட்குற ப்ரோக்ராம். இது கேட்கலனாலும் உங்களால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க கான்செப்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் டப்புள்ஸ் ரொம்ப முக்கியம். டப்புள்ஸும் லிஸ்ட்டும் இந்த 4வது யூனிட்டில் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இது பிக் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லா படித்து வச்சுக்கோங்க. மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பைத்தான் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்பஸ் ஆஃப் டிக்ஷனரி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டிக்ஷனரி, டப்புள், லிஸ்ட் இந்த 3மே வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபார்மேட் ஆப்ரேட்டர் அண்ட் இட்ஸ் யூசர்ஸ் இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பியில் செர்ச்சிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைனரி சர்ச் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பபுள் சார்ட் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டப்புள் ஆப்ரேஷனும் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. டப்புள் ஆப்ரேஷன், லிஸ்ட் ஆப்ரேஷன் கண்டிப்பாக 2 மார்க்கில் பிக் கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே கூட கேட்கலாம். எல்லாம் நிறையா டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபைல் ஆப்ரேஷன் 5th யூனிட்டில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் எக்ஸப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஃபரன்ஷியேட் ஓஎஸ் அண்டு சிஸ்டம் மாடல்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் அண்டு அப்சல்யூட் பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த டைப்ஸு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங், கண்டிப்பாக அந்த ரீடிங் ரைட்டிங் கான்செப்ட்ஸ்லேருந்து பைத்தான் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம்ஸ் கேட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கான்செப்ட்டும் கொஞ்சம் கேட்குறாங்க. இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 6th யூனிட்ல பேக்கேஜஸ், உங்களுக்கு எப்பயுமே 5th யூனிட் வரைக்கும் தான் இருக்கும், அந்த டைம் 6th யூனிட் இருக்குது. ஸோ எப்படி கேட்பாங்கன்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி ஒவ்வொரு யூனிட் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3-4 கான்செப்ட் தெரிஞ்ச மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமு, ஸோ அல்கோரிதம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பைனா என்ன கேட்கலாம், யூசர் டிஃபைன் மாடல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடல்ஸ்னால் என்ன கேட்கலாம், பைத்தான் மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜஸை வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். யூசர் டிஃபைன் மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்டின் மாடல்ஸ், மேக்ஸிமம் இது படித்தாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் ஆஃப் பேக்கேஜஸ் அண்ட் மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாகவும், எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கதா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கொடுத்துருப்ப கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங்கும் அல்கோரிதம் கான்செப்ட்ஸும் ஃப்ளோ சார்ட் கான்செப்ட்ஸ்லாம் ஒரு ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அது ஓனாக யோசிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸும் இதில் நிறைய டைம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு சில டைம்ஸ் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸும் வர சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் 2-3 டாபிக்ஸை விட ஒரு 4-5 டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து எல்லா கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே கான்செப்ட்ஸ்லேயே எல்லா கொஸ்டினும் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரெகுலேஷன் 25க்கு அப்கமிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.